அரைக்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முடக்கத்தான் கீரை. இதில் என்ன பண்ணணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி நிறைய போட்டு, கொத்தமல்லி என்கிட்ட நிறையா இல்லை, கம்மியாக இருக்குது. அதனால் கருவேப்பிலை நிறையா போட்டு கொத்தமல்லி, அப்புறம் கார மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், அப்புறம் புளி, இல்லை உளுந்தரிசி கூட இல்லை, உளுந்தரிசி கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு போட்டுக்கலாம். போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட் வேணால் பரவாயில்ல அரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்ணெயில் போட்டு வதக்கணும். இதுதான் கொத்தமல்லி துவையல். கொத்தமல்லி இதை முடக்கத்தானே போட்டுப்பேன். அப்புறம் இன்னொன்று, இது கீரை. இந்த கீரை வந்து போடப்படல, கீரை எடுத்து வீட்டில் இருந்தது. கொத்தமல்லி கருவேப்பிலை வீட்டில் இல்லை, முடக்கத்தானும் இந்த கீரை வீட்டில் இருந்தது. அதை எடுத்து வந்து இது வாஷ் பண்ணி மிக்சியில் அரைக்கணும். இதான் வந்து முடக்கத்தான், கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல். முடக்கத்தான் போட்டேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு 2, மிளகு, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, கொஞ்சம் புளி எல்லாம் காரம் போட்டு கிழங்கு அரைச்சாச்சு. நல்லா காரமாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம், இட்லி, தோசை, ரைஸ்க்கு போட்டு சாப்பிடலாம். இது என்னென்னா எதுக்கு மிளகு சேர்க்குறோம்னா, மிளகு புளினா ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சு, நம்ம செடி தானே, கீரை வகை தானே, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த மிளகு தான். இதை வந்து என்ன பண்ணுறோம், திருப்பி எண்ணெயில் போட்டு வதக்குவோம்.